கேரவனில் ரகசிய கேமரா இருந்தது குறித்து சிறப்பு புலனாய்வு குழுவினர் தன்னை தொடர்பு கொண்டதாக நடிகை ராதிகா தெரிவித்துள்ளார். நடிகர்கள் மௌனமாக இருக்க வேண்டாம் என்று ரஜினி மற்றும் விஜய்க்கு மறைமுகமாக கோரிக்கை வைத்துள்ளார். கேரளாவில் ஹேமா குழு அறிக்கை வெளியான பிறகு பிரபல நடிகர்கள் மீது அடுக்கடுக்கான பாலியல் குற்றச்சாட்டுகள் அம்பலமாகின. இது தொடர்பாக நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டியளித்த நடிகை ராதிகா, கேரளாவில் படப்பிடிப்பின் போது கேரவானில் ரகசிய கேமரா இருந்ததாக பகீர் குற்றச்சாட்டை முன்வைத்தார். There's some people from the unit, they was உட்கார்ந்து சிரிச்சிட்டு அப்படி நடந்து போகும்போது நான் யூஸ்வலி ஐ ஹேவ் த ஹேபிட், யாராவது எதாவது பார்க்கும்போது என்ன அப்படி என்னன்னு பார்ப்பேன். அது ஒரு தவறாக இருந்தப்போ அங்கே ஒரு தமிழ் பையன் இருந்தப்போனா நான் கூப்பிட்டு கேட்டேன். ஏன்னா நான் மலையாளத்தை அவ்வளோ ஃப்ளூயண்ட் கிடையாது. என்ன நடக்குதுன்னு கேட்டேன். அப்போ சொன்னாங்க, இந்த மாதிரி பாருங்கள், சில பெண்கள் ட்ரெஸ் மாற்றுறது இவங்க வச்சுருக்காங்கன்னு. I was very angry and of course கேரவான்ல இருந்த ஃபுட்டேஜ் அப்படின்னு சொன்னப்போ பயங்கரமா திட்டி விட்டேன். என்னுடைய ஒரே ஃபியரா என்ன இருந்தது, ஐயோ கேரவானுக்குள்ள நான் போகணுமே, இதுல ஏதாவது இருக்கான்னு கேரவானை செக் பண்ணுப்பா, ஏதாவது கேமராஸ் இருக்கா, அது இருந்துன்னா இது ஒரு வாட்டிக்கு 10 வாட்டி செக் பண்ணிட்டு தான் நான் ஏறினேன். இது குறித்து நடிகர் திலீப் மற்றும் மோகன்லால் தன்னை தொடர்பு கொண்டு படப்பிடிப்பின் போதே ஏன் இதை தங்களிடம் தெரியப்படுத்தவில்லை என்று கேட்டதாகவும் ராதிகா கூறினார். இந்நிலையில் கடந்த 4 நாட்களுக்கு முன்பு சிறப்பு புலனாய்வு குழுவினர் தன்னை தொடர்பு கொண்டதாகவும் குற்றச்சாட்டின் உண்மைத்தன்மை குறித்து கேட்டறிந்ததாகவும் நடிகை ராதிகா தெரிவித்தார். 4 நாளுக்கு முன்னாடி எனக்கு SIT இருந்து போன் பண்ணாங்க. போன் பண்ணி நான் ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட என் பாராட்டுகளை சொன்னேன். பரவாயில்ல, இவ்வளவு சீக்கிரமா நீங்க ஒர்க் பண்றீங்கன்னு சொன்னேன். அப்ப இந்த விஷயமா கேட்டாங்க. ஆமா நடந்ததுன்னு சொன்னேன். பட் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. தேர் இஸ் நோ கம்ப்ளைண்ட். ஸோ என்ன இன்வெஸ்டிகேட் அவங்க பண்றதுக்கு எதுவும் கிடையாது. நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன இன்வெஸ்டிகேட் பண்ணலாம். கம்ப்ளைண்ட் கொடுக்கல. தே ஜஸ்ட் வாண்டட் அ கிளாரிபிகேஷன், இது நடந்ததான்னு. தட்ஸ் ஆல். தான் புகார் அளிக்காததால் சிறப்பு புலனாய்வு குழு தன்னிடம் விசாரிக்கவில்லை என்று கூறிய ராதிகா, பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட நபர் யார் என்று தெரிவிக்க மாட்டேன் என திட்டவட்டமாக தெரிவித்தார். நான் பேர் சொல்ல முடியாது. பேர் சொல்ல மாட்டேன். நான் மண்ணா இப்படி படுத்துக்கிட்டு துப்புனா என் மூஞ்சில தான் விழும். அதை நான் விரும்பல. இது எல்லாம் நிறைய பேர்கள் சம்மந்தப்பட்டிருக்காங்க. அங்கங்க தவறு பண்ணிருக்காங்க. இன்னைக்கு அது அனுபவிச்சிருக்காங்க. அது அனுபவிச்சவங்களும் நான் பார்த்துட்டேன். சோ அதை பத்தி நான் இப்ப பேச விரும்பல. ஏன்னா அந்த இடத்துல நான் எப்படி ஹேண்டில் பண்ணுமோ நான் ஹேண்டில் பண்ணிருக்கேன். அந்தந்த இடத்துல அந்தந்த ஹீரோயின்ஸோ அந்தந்த ஆர்டிஸ்டோ எப்படி ஹேண்டில் பண்ணுமோ அவங்க ஹேண்டில் பண்ணிருக்காங்க. அரசியல் ஆசை உள்ள தமிழ் நடிகர்கள், உங்கள் துறையில் உள்ள பெண்களுக்காக ஒரு வார்த்தை சொல்லுங்கள் என்று நடிகர் விஜய்க்கு மறைமுகமாக ராதிகா கோரிக்கை விடுத்தார். உங்கள் மௌனம் தப்பாக புரியப்படும். என்னிடம் இல்லை, மக்களிடம். ஏன்னா தமிழ்ல இருக்கிற எல்லா நடிகர்களும் எங்கேயோ ஒரு வகையில அரசியல் ஆசை, அரசியலுக்கு வரணும்னு ஆசை, அரசியல்ல செயல்படுறவங்களுக்கு ஆசை. நீங்க எல்லாம் மக்களுக்காக பேச போறீங்களே, உங்க கூட இருக்கிற பெண்களுக்காக ஒரு வார்த்தை சொல்லுங்க. அதே சமயம் ஹேமா குழு அறிக்கை குறித்து தனக்கு எதுவும் தெரியாது என்று நடிகர் ரஜினிகாந்த் கூறியதற்கும் ராதிகா பதிலளித்தார். தெரியலன்னா அவருக்கு தெரியலதான், அவர் தெரிஞ்சா அவர் சொல்வாரு. பல முன்னணி நடிகைகள் சந்தித்த பாலியல் தொல்லைகள் குறித்து பிரபல நடிகர்கள் மற்றும் இயக்குநர்களுக்கு நன்றாக தெரியும் என்றும் ராதிகா கூறினார். எனவே தமிழ் நடிகர்களின் மௌனம் பேசுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.